මාතෘභූමිය. මේ අපේ දේශය. මේ ඔබලාගේ භූමිය. මේ රට අපි රැක ගන්නට. රට ආරක්ෂා කරන්නට. රටේ ස්වෛරීත්වය, භෞමික අඛණ්ඩතාවය, ඒකීය භාවය අපි හැමෝම වාද ભેදයකින් තොරව සුරකින්න. ප්‍රේමදාස ප්‍රතිපත්ති ජයග්‍රහණය කරවන්නට ප්‍රේමදාස ප්‍රතිපත්තිවල හොඳ ගුණාංගයන් ජයග්‍රහණය කරවන්නට ඔබ සියලු දෙනාම ශක්තිය ලබා දෙනවා කියන එක இன்று நாம் பேசப்போகும் தலைப்பு இலங்கையின் மிக பிரபலமான அரசியல்வாதிகளில் ஒருவரான சஜித் பிரேமதாஸ் அவர்களின் வாழ்க்கையும் அரசியல் வரலாறும் பற்றியது. அவர் ஜனாதிபதி வேட்பாளராக களம் இறங்கியுள்ள நிலையில் அவரை பற்றிய முழுமையான பார்வையை இன்று நாம் காண்போம். சஜித் பிரேமதாச முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாச அவர்களின் மகனாக இருந்தாலும் தனது தனிப்பட்ட முயற்சிகளாலும் சமூகப் பணிகளாலும் தனித்துவமான இடத்தை பெற்றுள்ளார். சஜித் பிரேமதாஸ் அவர்கள் 12 ஜூன் 1967 கொழும்பில் பிறந்தார். இவரது தந்தை ரணசிங்க பிரேமதாச இலங்கையின் 3வது ஜனாதிபதியாகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் புகழ்பெற்றவர். சஜித் பிரேமதாச தனது ஆரம்பக் கல்வியை கொழும்பில் அமைந்துள்ள தாமஸ் கல்லூரியில் முடித்தார். பின்னர் லண்டன் பெடர்சன் கல்லூரி மற்றும் அமெரிக்கா பகுதியில் உள்ள பிரபலமான லண்டன் ஸ்கூல் ஆஃப் எகனாமிக்ஸ் மற்றும் அரசியல் அறிவியல் நிறுவனத்தில் தனது உயர்கல்வியை பெற்றார். පාසල් 10,096ම ස්මාර්ට් ස්කූල්ස් සුහුරු පාසල් බවට අපි පත් කරනවා. හැම රෝහලක්ම සුහුරු රෝහලක් බවට පත් කරනවා. අනිවාර්යෙන්ම ඉන්දියාවේ ඉන්දියන් ඉන්ස්ටිටියුට්ස් ඔෆ් ටෙක්නොලොජි, ඉන්දියන් ඉන්ස්ටිටියුට්ස් ඔෆ් මැනේජ්මන්ට් වගේ අපේ රටේ ජර්මන් ටෙක් වැනි ආයතන තියෙනවා. ඒ වගේ ප්‍රශස්ත ප්‍රබුද්ධ තාක්ෂණ කේන්ද්‍රීය ආයතනත් කළමනාකරණයේ කේන්ද්‍රීය ආයතනත් අපි අනුරාධපුර දිස්ත්‍රික්කයේ ස්ථාපනය කරලා තාරුණ්‍යයේ යෞවනයේ සුබවාදී හෙට දවස අපි නිර්මාණය කරනවා. இளம் பருவத்திலிருந்தே சமூக சேவைகளில் ஈடுபாடு கொண்ட சஜித் தனது கல்வி முடித்த பின் இலங்கையில் நலத்திட்ட நடவடிக்கைகளில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டார். சஜித் பிரேமதாச 2000 தனிமுனை அரசியலுக்குள் நுழைந்தார். அவர் ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அன்றிலிருந்து இன்று வரை சஜித் பிரேமதாச பல்வேறு அரசு பொறுப்புகளில் பணியாற்றியுள்ளார். 2001 முதல் 2004 வரை அமைச்சராகவும் பின்னர் 2011 இளைஞர் மற்றும் வீடமைப்பு அமைச்சராகவும் பணியாற்றினார். சமூக நலனில் இவரது அக்கறை அவரை மக்கள் மத்தியில் பிரபலமாக்கியது. நாட்டின் பல பகுதிகளில் வீடமைப்பு திட்டங்களை மேற்கொண்டு அதன் மூலம் ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு வீடுகளை வழங்கினார். இது அவரின் மக்கள் சார்ந்த கொள்கைகளுக்கான அடையாளமாக உள்ளது. 2019 சஜித் பிரேமதாச ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட்டார். அவரின் தேர்தல் பிரச்சாரம் சமூக நியாயம், பொருளாதார வளர்ச்சி மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆகியவற்றை முன்னிலைப்படுத்திய கருத்து அவரது பிரச்சாரத்தில் அதிகமாக வலியுறுத்தப்பட்டது. இலங்கையின் தரமான கல்வி மற்றும் சுகாதாரத்தை மேம்படுத்துவதே அவரின் முக்கிய இலக்கு. தற்போது 2024 ஜனாதிபதி தேர்தலில் மீண்டும் சஜித் பிரேமதாச போட்டியிடுகிறார். இவர் தனது தேர்தல் வாக்குறுதிகளின் மூலம் இலங்கையின் அனைத்து பிரிவினரும் சம உரிமைகள் பெற்றுத் திகழ்வதை வலியுறுத்துகிறார். இவரின் புதிய துறைமுக திட்டங்கள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு முயற்சிகள் மற்றும் தொழில்நுட்ப மேம்பாட்டு முன்முயற்சிகள் அனைத்தும் இன்றைய காலத்திற்கு பொருத்தமானவை. டெஸ்ட் கிரவுண்ட் இல்ல டெஸ்ட் கிரவுண்ட் இல்ல தானே சென்ட் பேட்ரிக் ஸ்கூல் கிரவுண்ட் விතරක් තියෙනවා சென்ட் பேட்ரிக் டெஸ்ட் மேட்ச். அண்மை காலத்தில் யாழில் சஜித் மக்கள் சந்திப்பின் போது கேட்ட சர்வதேச மைதானம் தொடர்பான காணொளி மக்கள் மத்தியில் சஜித் பிரேமதாசா அவர்களுக்கு வடக்கு கிழக்கு பற்றிய பூரண அறிவின்மை எனும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சஜித் பிரேமதாச அவர்களின் அரசியல் வரலாறு இலங்கை அரசியலில் ஒரு முக்கியமான பாதையை நிரூபிக்கிறது. அவர் ஒரு பொதுமக்கள் சார்ந்த தலைவராக விளங்குகின்றார்.
அவரின் சமூக நலத்திட்டங்கள், அரசியல் கொள்கைகள் மற்றும் அவரது தலைமையில் இலங்கையின் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை நோக்கி பார்ப்பது உண்மையிலேயே சுவாரஸ்யமாக இருக்கும். සැමට ජයක් සමගි රටක්.